வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம் இப்போ கடலூர் மாவட்டம் வடலூரில் தான் இருக்கோம். நமக்கு வடலூர்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாரோட உருவாக்கின சத்திய ஞான சபையும் சத்திய தர்மசாலையும் தான். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது உங்களுடைய பாதம் இந்த பூமியில் பதியணுங்கிறது விதி. நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து ஒரு 4 முக்கியமான இடங்களுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பைக்லயோ கார்லயோ வந்தா மற்ற இடங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வள்ளலாரோட வாழ்க்கை வரலாறை நம்ம டீட்டெயிலா அவர் வாழ்ந்த இடத்துக்கே போய் பார்க்கறதுனால இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ நீங்களும் கண்டினியூஸா வீடியோவை பாருங்க. அப்பதான் அவரை பத்தி நாமளும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் காலமே ஓடிவா. இதுதான் வள்ளலார் பிறந்த மருதூருக்கு போற வழி. இதுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க வடலூர்ல இருந்து சேத்தியாத்தூர் போற வழியில லெஃப்ட் சைட்ல இந்த ஊர் ரோடு பிரியும். இந்த ஆர்ச்சை பார்த்தே நீங்க போகலாம். வள்ளலார் அவர்கள் பிறந்த மருதூர் இதுதான் ஒரு பிறந்த இடம். இது ஆக்சுவலாக ஒரு பிறந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கல் வீடு தான் இருந்திருக்கு. அந்த கல் வீட்டில் தான் அவர் பிறந்தார். ஆனால் அவரோட மறைவுக்கு பிறகு இந்த இடத்த அவரோட நினைவாக இது மாதிரி இப்போ புதுசாக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவனகிரி இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சேத்தியாத்தோப்பு, வடலூர், புவனகிரி இதுக்கு இடப்பட்ட இடத்துல தான் இந்த மருதூர் இருக்குது. நீங்கள் வடலூர் வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மருதூருக்கும் வாங்க. அங்கே வடலூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மருதூர் இருக்குது. ராமலிங்க அடிகளார் பிறந்தது இந்த ஊராக இருந்தாலும் அவர் பிறந்த 6 மாதத்திலேயே தன்னுடைய தந்தை காலமாயிட்டாரு. அவருடைய அப்பா காலமானதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே போயிருந்ததுனால அந்த ஊரில் அவங்களால வாழ்க்கை நடத்த முடியல. ஸோ அதனால் தன்னுடைய தாயோட உறவினர் சென்னையில் இருக்கிறதுனால சென்னைக்கு அவங்க குடும்பத்தோடு அங்கே குடி போயிட்டாங்க. அவர் பிறந்து வளர்ந்த அந்த ஒரிஜினல் வீடு இப்போ இல்லை. ஆனாலும் அவர் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டி அவரை கும்பிட்டு வழிபட்டு வராங்க. ஜோதி வடிவிலான அருட்பிரகாச வள்ளலாரை வணங்கி வழிபடுறாங்க. இந்த மண்டபத்தில் உள்ள உட்சுவர்களில் வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாற்று ஓவியங்களை புகைப்படமாக அங்கே உள்ள சுவர்களில் மாட்டி வச்சுருக்காங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் தான் இங்கே ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தளத்தோட கீழ்த்தளத்தில் அவருடைய பிறந்த இடம் இருக்குன்னு சொல்லி கீழேயும் ஒரு ரூம் இருக்குது. அங்கேயும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. வாங்க அங்கேயும் போய் பார்ப்போம். இதுதான் அந்த கீழ்த்தளத்துக்கு போகிறதுக்கான பாதை. இது ஒரு குறுகிய பாதை தான், படிக்கட்டுகளாக இருக்குது. இந்த குறுகிய பாதை வழியாக தான் நம்ம கீழே போகணும். இங்கே தான் அவர் பிறந்து இருந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த இடம். இந்த இடத்துல தான் அவர் பிறந்தார்னு சொல்லி இந்த இடத்த வச்சு இங்கேயும் வழிபடுறாங்க. இது ஒரு சின்ன அறையாக தான் இருக்குது. கருங்குழிங்கிற கிராமத்துக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். இந்த ஊரில் தான் ராமலிங்க அடிகளார் 8 வருடங்களாக தங்கி திருவருட்பா எழுதியிருக்காரு. இந்த மண்டபம் பாருங்கள், சின்னதாக இருக்குது. இந்த மண்டபத்தில் தான் அவர் மக்களுக்கு உபதேசங்கள், இந்த திருவருட்பா பாடலாம் மக்களுக்கு பாடி காமிச்சிருக்காரு. இதுதான் அவர் தங்கியிருந்த வீடு. அவர் தங்கியிருந்திருக்கும் போது தண்ணீரில் விளக்கு எரிஞ்சிருக்கு. அந்த வீட்டோட நினைவாக தான் இந்த இடத்துல அவரை வச்சு வழிபடுறாங்க. வாங்க அந்த இடத்தையும் போய் பார்க்கலாம். அதாவது எப்போவுமே இரவு நேரங்களில் வள்ளலார் அவர்கள் விளக்கு ஏற்றி வைத்து அதில் அந்த விளக்கு ஒளியில் திருவருட்பா பாடல்களை எழுதுவாராம். இதுதான் வழக்கமாக அவரோட நாட்களில் நடந்துட்டு இருக்கு. ஒரு சமயத்தில் அங்கே இருந்த ஒரு பெண்மணி அந்த விளக்குக்கு ஊற்ற வேண்டிய எண்ணெய் குவளையில் தண்ணீரை ஊற்றி வச்சுருக்காங்க. ஆனாலும் அன்று இரவு பார்த்திங்கன்னா அந்த விளக்கு பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்திருக்கு.
மறுநாள் அந்த பெண் வந்து, ஐயா என்னை மன்னிக்கணும், நேற்று இரவு நான் மறந்து அந்த குவளையில் தண்ணீரை ஊற்றி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காரு, தாயே நீ அதில் ஊற்றி வைத்தது தண்ணீராக இருக்கலாம், ஆனால் நான் எண்ணெய் என்கிற என்னுடைய எண்ணத்தை தான் நான் அந்த விளக்கில் ஊற்றுனேன், அதனால தான் அது பிரகாசமாக எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் என்ன எண்ணத்தை போடுறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, முதியோர்களும் அனாதைகளும் இங்கேயும் இருக்கிறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்படுது. இது போல் அவர் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே உணவு பரிமாறப்பட்டுட்டு தான் இருக்குது. இது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, பல காலங்களாக இந்த அன்னதானம் மக்களுக்கு வழங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. கருங்குழியிலிருந்து மேட்டுக்குப்பம் போகிற வழியில் தான் இந்த தீஞ்சுவை ஓடை இருக்குது. இந்த தீஞ்சுவை ஓடைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இது ராமலிங்க அடிகளால் உருவாக்கப்பட்ட ஓடை தான் இது. வாங்க அதையும் பார்ப்போம். இதுதாங்க தீஞ்சுவை நீரோடை. அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப வறட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் வள்ளலார் அவர்கள் வந்து இங்கே மக்களுக்கு ஆணையிட்டு இந்த நீரோடையை உருவாக்கியிருக்காரு. அப்போ நீரோடையை உருவாக்கி அவர் கையால் அந்த தண்ணியை இந்த ஓடையில் விட்டுருக்காரு. அப்போ உருவானது தான் இந்த நீர் ஓடை. அதுக்கு பேர் தீஞ்சுவை நீரோடைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ உருவானது இந்த நீரோடை பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து இது வறட்சி ஆகவே இல்லை. இந்த நீரை குடித்தோம்னா நம்ம உடலில் உள்ள நோய்களும் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. ஸோ இங்கே வர மக்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இந்த நீரை பருகிட்டு போவாங்களாம். பாருங்கள், பெரிய பெரிய மீனெல்லாம் கூட இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், நம்மளும் குடிச்சு பார்ப்போம் அதோட தீஞ்சுவை எப்படி இருக்குங்கிறத. ஓகேங்க, பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இல்லாட்டி கூட நாட் பேட்னு சொல்லலாம். ஆனால் சோப்பு கலந்த மாதிரி ஒரு லைட்டாக இந்த டேஸ்ட் வந்து சோப்பு கலந்த மாதிரி இருக்குது. மற்றபடி அவசியங்கும் போது பருகலாம். பாருங்கள், இங்கே உள்ள மீனும் வளர்க்குறாங்க. பெரிய பெரிய மீன் இருக்குது பாருங்கள். எல்லாம் வளர்க்குற மீன் தான் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், உள்ளே பாருங்கள், ஒயிட் கலரில் பெரிய மீன் இருக்குது பாருங்கள். இங்கே தாமரையும் வளரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, ரொம்ப. ஆனால் பாதுகாக்கிறாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நீரோடை போல் ரொம்ப வருடங்களாக 150 வருடங்களுக்கு மேலே அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்காங்க. இங்கேயும் நிறைய டூரிஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதுதான் மேட்டுக்குப்பம்ங்கிற கிராமத்தில் இருக்கிற சித்தி வளாகம். அதாவது ராமலிங்க அடிகளார் வந்து வடலூரில் இருக்கிற சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை இதையெல்லாம் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் தனிமையை விரும்பி அவர் இந்த மேட்டுக்குப்பம் கிராமத்துக்கு தன்னுடைய சன்மார்க்க சங்கத்தை இங்கேருந்து அவர் பணியை தொடர்ந்து செய்கிறாரு. அதனால் இந்த இடத்துக்கு சித்தி வளாகம்னு பெயரும் சூட்டுறாரு. வடலூரை விட இந்த இடம் சிறியதாக இருந்தாலும் இங்கேயும் ஏராளமான மக்கள் வசிக்கிறாங்க. இங்கேயும் வடலூரை போலவே தீபம் ஏற்றி, அதுவும் ராமலிங்க அடிகளார் அவர்களோட கையால் ஏற்றப்பட்ட தீபத்தை வச்சு இப்பவும் வழிபட்டு இருக்காங்க. வள்ளலார் அவர் ஜோதியாக மறைந்த இடமும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் பார்க்கலாம்.
சத்தியஞான தீபம். இதுதான் அவரோட கையால் ஏற்றி வைத்த தீபம். இங்கேயும் பொதுமக்கள் வந்து எப்பவுமே வழிபட்டு போறாங்க. பாருங்க, இதுதான் அவருடைய கைகளால் ஏற்றப்பட்ட தீபம். இன்னமும் அணையாம பாதுகாத்து அதை பொதுமக்கள் வழிபட்டு இருக்காங்க. வள்ளலார் எழுதிய திரு அருட்பா அதோடைய காப்பி தான் இது. மக்களோட பார்வைக்காக வச்சிருக்காங்க. பாருங்க, அவருடைய கையெழுத்தால, அவருடைய ஒரிஜினல் கையெழுத்து தான் இது. கீழே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு எழுதியிருக்கு. கிட்ட வந்து க்ளோஸ்ல காமிங்க. அவருடைய கையெழுத்து தாங்க இது. ஆனால் இது நம்ம படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த காலத்து எழுத்து, தமிழ் எழுத்துக்கள். இப்போ உள்ளவங்க நம்ம படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இதுதான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். இதுக்கு பின்னாடி தான் வள்ளலார் வசித்த திருவறை இருக்குது. இந்த திருவறையில தான் அவர் சித்தியும் பெற்றாரு. இங்கே தான் அவர் தங்கி இருந்தார். அந்த திருவறை பார்த்தீங்கன்னா மக்களோட பார்வைக்கு எப்பவுமே திறந்து வைக்க மாட்டாங்க. தைப்பூசம் அந்த நாளில் மட்டும் இந்த ஜன்னல் வழியாக அந்த திருவறை உள்ள இருக்கிற ராமலிங்க அடிகளா ஜோதியாக மாறின அந்த ஜோதியை மட்டும் பார்க்க முடியும். இந்த ஜன்னல் தான் அது. இது வழியாக தைப்பூச நாள் மட்டும் திறந்து பார்க்கலாம். அன்னைக்கு மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க. இந்த உள்ள இருக்கிற அந்த ஹாலில் தான், இது பழையங்காலத்து அவர் வசித்த குடில் தான் இது. அதில் உள்ள இந்த அறையில தான் அவர் சித்தி பெற்றதா சொல்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து இந்த திருவறையோட வாசலில் உட்காந்து தியானம் இருப்பாங்க. அவர் வசித்த இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்ம மனசு சாந்தம் அடைஞ்சி நம்ம உடல் சிலிர்க்கிற போல இருக்கும். அவ்வளோ ஒரு அமைதியான, அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு இடமா இந்த இடம் இருக்கும். இந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட சீடர்கள்ட்ட, நான் உள்ளே போனதுக்கப்புறம் இந்த கதவை தாழிட்டு கொள்ளுங்க, ஒரு 2 கடிகை நேரம் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஒரு 10-15 நாட்கள் நான் உள்ளே இருந்து இறை அருள் செய்ய போகிறேன், நான் திரும்ப வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம், அப்படி வரலைன்னாலும் நீங்கள் யாரும் பதட்டம் பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போனவர் தான். திரும்ப அவர் வரவே இல்லை. ஜோதி வடிவில் அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அதுதான் இந்த அறை. இங்கேயும் பாருங்க, ஆதரவற்ற மக்கள் வசிக்கிறதுக்காக இங்கேயும் கூடாரம் போட்டிருக்காங்க. நிறைய ஆதரவற்ற மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த முதியோர்கள், வயசானவங்க தான். அவங்களுக்கு இங்கேயே அன்னதானமும் வழங்கப்படுது. வடலூரில் சத்திய தர்மசாலையில் எப்படி உணவு வழங்குறாங்களோ அது போலவே இங்கேயும் நிறைய வயதான மக்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாதமும் எனக்கு இதெல்லாம் சந்தேகத்தில் உருவாகுது. சாம்பார், ரசம் கொடுக்குறாங்க. எனக்கு நான் அவன் நீ சொல்லாத அம்மா. பரவாயில்லங்க, சாப்பாடு நல்லா தான் இருக்குது. ஓகே தான், கண்டிப்பாக சாப்பிட்லாம்.
நாம் இப்போ வடலூரில் இருக்கிற சத்திய ஞான சபைக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு பெரிய கிரவுண்டுக்கு மத்தியில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த சத்திய ஞான சபையை உருவாக்குறதுக்காக வடலூர் மக்களால் 80 காணி நிலம் வள்ளலாருக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு சின்ன பகுதியில் தான் இந்த சத்திய ஞான சபை வள்ளலார் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த சத்திய ஞான சபையோட முன்புறம். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தினமும் காலையில 11:30 மணி, இரவு 7:30 மணிக்கு அந்த தீபம் ராமலிங்க அடிகளால் ஏற்றி வைக்கப்பட்ட அந்த தீபத்துக்கு வழிபடுவாங்க. இங்க ஒரு லைப்ரரியும் இருக்கு. திருவருட் பாடல்கள் கொண்ட பதிப்பகம் புத்தகம் இங்க கிடைக்கும். இங்க உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சபையோட முன்பகுதியில் புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள் புகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் அறிந்திருக்கக்கூடாது, மாமிசம் உண்டிருக்கக்கூடாது உள்ள போகிறப்போ. அதை போல் எந்த உயிரினங்களையும் துன்புறுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்காங்க. நம்ம அந்த சபையோட உள்பக்கம் போகிறோம். அங்கே உள்ளே வந்து சைலண்ட்டாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வாங்க, நம்ம இனிமேல் பேச முடியாது, பார்க்கலாம் உள்ள. இங்கே தான் ஜோதி வடிவில் வள்ளலார் காட்சி அளிக்கிறாரு. அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்கிற சத்திய தர்மசாலையும் பார்க்க போகலாம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற ஆதரவற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரத்துக்கடியில் எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் மழை இல்லாத காலங்களில் இந்த மரத்துக்கடியில் தான் ஓய்வு எடுப்பாங்க எல்லா மக்களும். அப்படி மழை பெஞ்சுன்னா இந்த இடத்துல தான், இந்த ஒரு மண்டபத்தில் தான் வந்து எல்லாம் தங்கியிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த ஒயிட் எல்லோ கலரில் இருக்கிற இந்த இடம் தான் தர்மசாலை. அந்த அணையா அடுப்பும் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 1000 பேருக்கு மேலே இங்கே தினமும் 3 வேளை உணவு வழங்கப்படுது. இங்கே ஜாதி, மதம், இனம், மொழி எந்த பேதமும் இல்லாமல் இங்கே வருகிற எல்லா பொதுமக்களுக்குமே இங்கே இல்லைன்னு சொல்லாமல் உணவு அளிச்சிட்டு வராங்க. ராமலிங்க அடிகளார் மறைஞ்சு போனாலும் அவருடைய உருவாக்கின இந்த தர்மசாலையால் பல ஆயிரம் மக்கள், ஆதரவற்ற மக்கள், முதியோர்கள் பல பேர் அவராலேயே தன்னுடைய பசியை போக்கி இங்கே வாழ்ந்து வராங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறது அவருடைய கோட்பாடுகளில் ஒன்று. அதனால் இந்த பூமியில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தர்மசாலையை அவர் உருவாக்கியிருக்காரு. இங்கே அந்த ஆதரவற்ற மக்கள் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி பார்க்க போகிறவங்களும் இங்கே பசியாறலாம். இதுதான் அவரால் ஏற்றி வைக்கப்பட்ட அணையா அடுப்பு. அங்கே பாருங்கள், இந்த கூண்டுக்குள்ளே ஒரு தீபம் எரியும் பாருங்கள். அது அவர் ஏற்றி வச்ச தீபந்தான் அது. இந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக வத்திப்பட்டி கூட வாங்குறதே கிடையாதான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அடுப்பு அணையிறதே இல்லையாம். அப்புறம் எதுக்காக வத்திப்பட்டி? இந்த அடுப்பு தான் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த அடுப்புக்கு ஓய்வே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலையை நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது
என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதுவரைக்கும் நீங்கள் யாருன்னா அங்கே போயிருந்தீங்கன்னா, இல்லை போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்த நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.